இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த 90லேருந்து 2025 பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உயர்வு, ஆசை, ஈகோ, சோதனை, திடீர் மாற்றங்கள் கொண்ட இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒட்டச்சு குழந்தைகளெல்லாம் ஒரு நிலை நிறுத்தினாங்க. வாத்தியார்னாலே பயப்படுவாங்க, ஆஹா ஸ்கூலுக்கு போகிறதுனாலே பயப்படுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த 90க்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு லெவலில் அதுவும் இந்த சிம்ம ராசி எடுத்துட்டீங்கன்னா வாத்தியாரை அடிக்க போகிறாங்க. சில பேருக்கு இந்த படிப்பு பாதிப்பு, படிப்பில் திமிரு காட்டுறது, படிப்பு விஷயத்துலலாம் சில விஷயங்கள்லாம் வந்து அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி சில பேர் மட்டுமே, ஆண் பெண்கள் சில பேர் மட்டுமே கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானம். திருமணம் கூட எடுத்துக்கோங்களேன், 2015லேருந்து 2025க்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் வார்த்தை தான் என் மனநிலை. அடிக்கடி கருத்து முதல், சிலருக்கு பிரிவு, தனி வாழ்க்கை, சில பேருக்கு தனிமை வாழ்க்கை, தனி வாழ்க்கை. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990லிருந்து 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகளில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990லிருந்து 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் எப்படி எனக்கு ஏன் இப்படி இருந்தது, ஏன் எனக்கு இப்படி மாறித்து, நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026லேருந்து 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் இந்த 1990லேருந்து 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களே, மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த 90லேருந்து 2025 பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உயர்வு, ஆசை, ஈகோ, சோதனை, திடீர் மாற்றங்கள் கொண்டது. இந்த 90லேருந்து 2025க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிறிய வயதிலேயே தலைமை குணம், தந்தை ஆசிரியர்களுடன் கருத்து மோதல், அப்பா கிட்ட கருத்து மோதல், வாத்தியார்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட கருத்து மோதல், வாத்தியார்கிட்ட சண்டை போடுறது, டீச்சரோ மாஸ்டரோ அங்கே ஒரு ஸ்கூலில் பாடம் நடத்துகிறவங்க கிட்ட சண்டை போடுறது பிரச்சனை. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து ஒட்டச்சு குழந்தைகளெல்லாம் ஒரு நிலை நிறுத்தினாங்க. வாத்தியார்னாலே பயப்படுவாங்க, ஆஹா ஸ்கூலுக்கு போகிறதுனாலே பயப்படுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த 90க்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி லெவலில் அதுவும் இந்த சிம்ம ராசி எடுத்துட்டிங்கன்னா வாத்தியாரை அடிக்க போகிறான்னா பார்த்துக்கோங்க. அவன் எப்பேற்பட்டவனா, அந்த வளர்ப்பு எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாத்தியாரை அடிக்க போகிறது, வாத்தியாரை அடிக்கிறது ஒரு அது எப்படி தான் அவங்களுக்குலாம் அந்த ஒரு மனசு எப்படி தான் சில விஷயங்கள்லாம் வரும். இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயம், இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துன்னு இருக்கார்.
ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கார். கிளாஸ் ரூமில் எல்லாரும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர் வாத்தியார் பாடம் நடத்திருக்கார். பக்கத்தில் நாய் குலைச்சுன்னு இருக்கு, விடாமல் குலைச்சுன்னு இருக்கு. வாத்தியார் ஒரு 2 நிமிஷம் நிறுத்திட்டார். நாய் குலைச்சுன்னு இருக்குப்பா, ஒரு 10 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, அப்படியே நாய் குலைச்சுட்டே இருந்தது. அப்புறம் நாய் போயிடுது. ஒரு பையன் டக்கு எழுந்துறது சொன்னான், சார் அது போயிடுச்சு, நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ட்டான். யாரோட ஒப்பிடுறான் பாருங்க, அது போயிடுச்சு நீங்கள் ஆரம்பிங்க அப்படிங்கிறான். அப்போது ஒரு வாத்தியார் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது, அந்த குரு ஸ்தானத்துக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த குரு ஸ்தானத்துக்கு, அந்த குரு தானே உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற, குரு காட்டுற வழி தானே. இன்னைக்கும் எத்தனையோ பேர் ஆசிரியர்களை மதித்து, ஆசிரியர்களோட இன்னைக்கும் படித்த மாணவர்கள், பழைய மாணவர்கள்லாம் இன்னைக்கும் அந்த ஆசிரியரை பார்த்தாங்கன்னா அந்த மதிப்பு, அந்த மரியாதை. சார் இன்னைக்கு உங்களால தான் சார் நான் ஒரு கலெக்டராக இருக்கேன், சார் இன்னைக்கு உங்களால தான் சார் நான் ஒரு போலீஸாக இருக்கேன், சார் இன்னைக்கு உங்களால தான் சார் நானும் ஒரு டீச்சராக இருக்கேன், ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. சில பேருக்கு இந்த படிப்பு பாதிப்பு, படிப்பில் திமிரு காட்டுறது, படிப்பு விஷயத்துலலாம் சில விஷயங்கள்லாம் அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்மராசி சில பேர் மட்டுமே, ஆண் பெண்கள் சில பேர் மட்டுமே கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தார்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, தந்தை ஆசிரியர்னு கருத்து முதல் திறமை இருந்து முழு ஆதரவு கிடையாது. வேலை, தொழில் ஆரம்பம், தொழில் சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உயர்வு, பின்னர் திடீர் வீழ்ச்சியெல்லாம் நடந்தது. சடனாக சிம்மராசி ஃபால் டவுன் ஆகிட்டாங்க, அந்த அளவுக்குலாம் நடந்தது. அதிகார ஆசை, சண்டை, மாற்றம், ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. பொறுமை அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சது, சண்டை போட்டு ஒரு இடத்துலேருந்து வந்தது, இதெல்லாம் நிறையா இருந்தது. இதனால் மாற்றம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. திருமணம் கூட எடுத்துக்கோங்களேன், 2015 2025 உங்களுக்கு கல்யாணம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் வார்த்தை தான் என் மனநிலை. அடிக்கடி கருத்து முதல். சிலருக்கு பிரிவு, தனி வாழ்க்கை, சில பேருக்கு தனிமை வாழ்க்கை, தனி வாழ்க்கை, பொண்டாட்டி ஒரு இடம், புருஷன் ஒரு இடம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். 90க்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கைங்கிறது நிம்மதி கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்கு வாழுதல், கடமைக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பெரிய அளவில் எதுவும் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. பணமும் பெரிய அளவில் இல்லை. ஏன்னா வீழ்ச்சி, ஒரு தடவை ஃபால் டவுன் ஆகிடுது, கீழே விழுந்துருது. திரும்ப அந்த இடத்த பிடிக்கணும், நீங்கள் போராடி தான் பிடிக்கணும். ஏன்னா எல்லாரும் நம்பினவெல்லாம் ஏமாத்தினா, பாதி பேர் தெரிஞ்ச முதுகில் குத்தினா. ஸோ இதெல்லாம் இருந்தது. சொத்து வாங்க முயற்சி இருந்தும் இடைஞ்சல்லாம் நிறைய இருந்தது, பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இழப்புகள், விபத்து 2008, 2012, 2018, 23 சில வருடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடுமையான விபத்து, திடீர் நிதி இழப்பு, சடனாக பணம்லாம் லாஸ் ஆகிடுது. வாகன விபத்து, நம்பியவர்களால் துரோகம், யாரை நம்பினீங்களோ நம்பியவர்களால் துரோகம். இதய நோய், சில பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இதய நோய் ஆரம்ப நிலை, உயர் ரத்த அழுத்தம், முதுகு வலி, கண் பிரச்சனை, மன அழுத்தம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் டென்ஷன். இதெல்லாம் திருமண வாழ்க்கை ஏன் சிக்கலாக இருந்ததுன்னு, ஈகோ அதிகம். நீயா நானா பார்த்துக்கலாம் எல்லாம் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஈகோ அதிகம். மன்னிப்பு மனம் குறைவு, சூரியன் சனி எதிர்ப்பு, இதனால் சில விஷயங்கள்லாம் இருக்குது. துணையுடன் பவர் ஸ்ட்ரகிள், இறுதிகள் தூரம் பிரிவு. என்னதான் சில நேரத்தில் ஒதுங்கி போனாலும் சில நேரத்தில் எப்படி இருக்குது, பிரச்சனைகளாக தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கணும், கரெக்டாக தான் பண்ணணும். அப்போ தான் சில விஷயங்கள்லாம் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். 2026, 2036 அப்படின்னு சொல்லும்போது 2030 ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வு, ஒரு உயர் பதவி, ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. பணம், செல்வம் விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. 2036 வாழ்க்கை ஹை பீக்கில் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். 34 பணம், செல்வங்கள்லாம் வரும். ஒரு அளவுக்கு செல்வந்தராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 2027 ஒரு விபத்து இருக்குது, கவனமாக இருங்க. 2032 உறவு ப்ளஸ் மன அழுத்தம் உண்டு. 2030க்கு அப்புறம் வேலை நிலை கிடைக்கும், வேலையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய பொறுப்பு, பெரிய வருமானம், அரசாங்கம், நிர்வாகம், லீடர்ஷிப், இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம், அரசாங்கம் சார்ந்த சில விஷயங்கள், நிர்வாகம், பொறுப்பு, லீடர்ஷிப்பு, மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 29லேருந்து 32க்குள்ளே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம், திருமணம் பேசுறதுக்கான சில யோகங்கள்லாம் உண்டு. நான் என்பதை குறைத்தால் நாம் என்ற வாழ்க்கை உருவாகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மம் வீழ்வது எதிரிகளால் அல்ல, உங்களுடைய அகம்பாவத்தால். நான் தான் எல்லாமே, நான் தான் அப்படித்தான், இப்படித்தான், அப்படித்தான் நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே தான் போகணும். அதனால்
நான் இன்றைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் உங்கள் வழியில் கரெக்டாக போங்க. வேலை செய்கிறீங்களா, தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நான் இப்போ சொல்லி கொடுக்குற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நாய் வந்து இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி. இந்த கான்செப்டை மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வழியில் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் நன்னா இருப்பீங்க. வடுவூர், இந்த ஊருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வடுவூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு 90லேருந்து 2025க்குள்ளே நீங்கள் பிறந்த குழந்தையாக இருந்தால், பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. 22லேருந்து 25க்குள்ளே பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் யாராவது இருக்கீங்களா, அந்த குழந்தைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமாக குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பாவுக்கு சில முன்னேற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வடுவூர் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வாங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. 1990லேருந்து 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்தில் பிறந்தால் இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.